ஒவ்வொரு சோதனையும் என் வாழ்க்கை சாதனை. ஒரு நாள் அதிகாலையில் 2:30 மணி இருக்கும், பூமி பிளந்து லைவ பார்க்கிறேன். பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம் பூமி பிளந்து வெளியே வருது. அப்படியே வானத்தை சுற்றி என்னுடைய அறைக்குள்ள வந்து நின்றது. அதனுடைய முகம் மனுஷனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டிருந்தது. என்ன பார்த்து, ஏய் லூக்கா சேகர், நிறுத்திரம் ஆராதனையே, உன்னாலேயா ராஜ்யம் அடிக்கப்படுது, உனக்கு எத்தனை கோடி ஒன்ன சொல்லு, நான் தரேன். உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணும் சொல்லு, எல்லாம் அறைக்குள்ளே நான் கொண்டு வரேன். இயேசுவனை மகிமைப்படுத்தாத, இயேசுவனை ஆராதிக்காத, விட்டுரு. நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோடி உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அறைக்குள்ள கொண்டு வரேன். நான் அவனை பார்த்து சொன்னேன், ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறார். கெட் அவுட். உண்மையா சொல்றேன், பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தை தைரியமாய் பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் என்ன பார்த்து சொன்னான், நான் உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை வாழ விட மாட்டேன், நான் உன்னை கொன்னுடுவேன். அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்ற தெரியல. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், இப்போ நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை விட மாட்டேன். ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன். இரவு நேரத்தில் மழை பெஞ்சி சகதியா இருக்குது. அப்படியே மெல்லா கடிச்சு விழுந்ததுனால என்னுடைய முதுகு தண்டு உடைந்து விட்டது. L2 L3 L4 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, MRI ஸ்கேன் பார்த்து சொல்லிட்டாங்க, உன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ உட்கார முடியாது, நடக்க முடியாது, எழும்பவே முடியாது, 2 கைகளும் 2 கால்களும் செயல் இழந்து விடும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நாள் எங்க உதவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அனாதைகளை போல ஆகிவிட்டோம். சாவை தவிர வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வந்து என்னை பார்த்து சொன்னா, இதுதான் உனக்கு கடைசி படுக்கை. அவனை பார்த்து சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் இப்படியே சாகணுமாப்பா, நான் இப்படியே இருக்கணும் ஆண்டவரே. அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை வச்சு இரவு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் பிரேயர். 12 மணி வரையும் போராடி கதறி ஜெயிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் எங்களை 10 நாட்களில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நான் எழும்பி நடந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எழும்பி நடந்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.